சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 10ஆம் நாள் 26/9/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே விரத அனுஷ்டானத்தோடு இருந்து வியாழ பகவானை வேண்டி விரதம் இருந்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டு சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு கொண்டு கொடுத்து கோவிலிலே அதை சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த குரு பகவானாகிய வியாழ பகவானுடைய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகுமா. குரு பார்க்க கோடி நன்மை. எனவே இந்த வியாழக்கிழமையில் நாங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வதோடு சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த மாலையபக்ஷம் என்கின்ற பிதர்களை வேண்டி செய்யப்படுகின்ற சிரார்த்தம். பொதுவாக இந்த சிரார்த்தங்கள் நாம் செய்கின்ற பொழுது அங்கே தர்ப்பணங்கள் செய்வோம். அதுக்கு முன்பதாக அந்த புரோகிதர் அங்கே சுத்தி புண்ணியாக வாஜம் எல்லாம் செய்து பூஜைகளெல்லாம் முடிவெடுத்ததும் கையிலே பூவும் தண்ணீரும் கொடுத்து வீட்டு முற்றத்திலே ஒரு பூர்ண கும்பம் வைக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டு இங்கே சூரியனை பார்த்து இந்த அர்க்கியத்தை கொடுத்து என்னுடைய தகப்பனாருக்கோ தாயாருக்கோ யாருக்கு அந்த சிராத்தங்கள் செய்கிறோமோ அல்லது முன்னோர்களுக்காக மறைந்த எல்லா பிதர்களுக்குமாக நாம் இந்த சிராத்தம் செய்கிறோம் என்று சூரிய பகவானை நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சூரியனை பார்த்து இந்த அர்க்கியத்தை கொடுத்து மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்ய சொல்லுவார்கள். அவர் அந்த சூரிய பகவான் சாட்சியாக இருப்பாராம். சூரிய பகவான் இந்த உலகத்தை சுற்றி வருகின்றவர். அவ்வாறு வருகின்ற பொழுது எந்த உலகத்திலே எந்த உருவத்திலே அந்த பிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சூரிய பகவான் அங்கே சாட்சி சொல்லுவாராம். உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மகன் இந்த சிராத்தம் செய்தானப்பா, என்னைத்தான் சாட்சியாக வைத்திருந்தான் என்று இந்த பிதர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குமா. அதனால தான் இந்த முற்றத்திலே நிறவுடம் வைத்து பூர்ண கும்பம் வைத்து சூரியனை வேண்டி பிரார்த்தனை செய்து சூரியனுக்கு பூந்தண்ணீரும் போட்டு அர்க்கியம் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அந்த வகையில் இந்த மாலைய சிரார்த்தத்திலே நாம் நமக்கெல்லாம் நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள், அவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள் என்று இந்த 21 தலைமுறைக்கு கூட இந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்குகின்ற வகையிலே இந்த பிதிர் சிரார்த்தங்கள் மாலைய சிரார்த்தம் மிக 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 முக்கியமானது. நாமும் அனுஷ்டித்து இறையருளையும் பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன்.
இன்று நான் யார் என்பது ஒரு பெரிய கேள்வி. நான் யார் என்று நான் நினைப்பது உண்டு. நான் யார் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று விரும்புவது ஒன்று. நான் உண்மையிலேயே நான் யார் என்பது எனக்கு தெரியுமா, அடுத்தவருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் நிறைந்த, குழப்பம் நிறைந்த, அல்லது இந்த நான் யார் என்று அறிந்து கொள்வதும் அதை அறிய பண்ணுவதிலும் இருக்கின்ற சவால்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் என்னுடைய அந்த கிறிஸ்தவன் என்கின்ற அந்த அடையாளத்தை மூடி மறைக்கின்றேனா, அல்லது நான் அதை வெளிப்படையாக வாழ்ந்து அதற்கு சான்று பகர்கின்றேனா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால் பெருமைப்படுகின்றேனா? உண்மையில் பெருமைப்படுகின்றேனா? நான் கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒரு சவாலாக இருப்பதனால், அந்த சவாலை ஏற்று வாழ்வதனாலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நான் சான்று பகர்கின்றேனா? கார்ல் ரானர் என்று அழைக்கப்படுகின்ற இறையியலாளர் கூறுகின்றார், அனானிமஸ் கிறிஸ்டியன், அதாவது அடையாளங்களை மறைத்து கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்கக்கூடாது. கிறிஸ்து கூறுகின்றார், ஒரு விளக்கை ஏற்றி அதை நாங்கள் கட்டிலின் கீழ் வைக்க மாட்டோம், ஒரு பாத்திரத்தினாலே மூடி வைக்க மாட்டோம், மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்போம். ஏன்? அந்த விளக்கு எரிவதை, அந்த எரிவதால் ஏற்படுகின்ற வெளிச்சத்தை, வெப்பத்தை அந்த சூழல் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வெளிப்படையாக வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சில வேளைகளிலே முகமூடி போட்டு ஒரு போலித்தனமாக நாங்கள் இது கிறிஸ்தவர்கள் என்று எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் அது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உண்மையான அனுபவமாக அந்த கிறிஸ்தவம் மிளிருவதில்லை. ஆம் அன்பு நெஞ்சங்களே, எங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் இவற்றை நாங்கள் வெளிப்படையாக செய்கின்றோம். அதற்குரிய சவால்களை ஏற்றுக்கொள்கின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் சில துன்பங்களை கூட, இழப்புக்களை கூட சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நாங்கள் பகிரங்கமாக அந்த கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். என்னுடைய ஆளுமையை நான் மூடி மறைத்து கொண்டு இந்த கிறிஸ்தவன் என்ற அந்த அடையாளத்தை மறைத்து ஒழித்து நான் சில வேளைகளிலே சில பட்டங்கள், பதவிகளை பெறுவதற்காக, சலுகைகளை பெறுவதற்காக, அல்லது சில லாபங்களை ஈட்டுவதற்காக நான் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை மறைக்கின்றேன். கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையை, நீதியை, நன்மைத்தனத்தை சுட்டி காட்டுவதற்கு காட்டுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். அதனால் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு எதிரி அல்ல. கிறிஸ்தவம் இந்த மறைகளையும் இனங்களையும் ஏனைய தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி படைத்தது. ஆண்டவர் இயேசுவை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பணியிலே அருள் இருந்தது, நன்மைத்தனம் இருந்தது. அதை இனம் கண்டு கொள்ளாதவர்கள் வெறுத்தார்கள். தங்களுடைய தவறான வாழ்வுக்கு சவாலாக பார்த்தார்கள். சிலர் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவர்கள் கொன்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழுகின்ற சூழலிலே ஒளி பிளம்புகளாக நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றி அதனுடைய தண்டிலே வைத்து நாங்கள் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை பெறுவது போல என்னுடைய வாழ்வு பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு மனச்சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்ல பங்களிப்பான வாழ்வாக இருக்க வேண்டும். இத்தகைய கிறிஸ்தவ வாழ்வு
இது ஒரு நல்ல உண்மையான வாழ்வு. இறைவன் எங்களுக்கு தந்த பெரும் கொடை. நாங்கள் ஒளியாக இந்த சமூகத்திலே திகழ்வோம். நாங்கள் எங்கு சென்றாலும் எதை பேசினாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற அந்த உணர்வோடும் நம்பிக்கையோடும் பேசுவோம். அப்பொழுது அதற்கான நல்ல விளைவுகளை இறைவன் தாமே ஏற்படுத்துவார். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை வெளிப்படையாக வாழுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை.
உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வரச் சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரவுன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரவுன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரவுனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரவுனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரவுனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரவுனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.